வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி ஏகாதசி பெருமாளை பற்றி பார்ப்போம். மங்களத்தை அளிப்பவரே, தொண்டை மண்டலத்தில் சந்தோஷமாக இருப்பவரும், 3 விதமான தாபத்தை போக்குகின்றவனும், ஸ்ரீமானும் ஸ்ரீவத்வஸ்திரத்தை மார்பிலில் தடுத்திருக்கின்றவரும், மகிமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜனை நம்மை காக்க வேண்டும். சத்யநாராயண விரதம் என்னும் காஞ்சிபுர சேத்திரத்தில் வசிப்பவரும், சாது ஜனக்களை வளர்ப்பவரும், படைத்தல் காத்தல் அழித்தல் இவைகளை செய்கின்றவரும், கல்யாண குணமுடைய சமுத்திரம் போல் இருப்பவரும், பாவங்களை போக்குகின்றவரும், ஸ்திதி கிரியை யானைக்கு அதிபரும், நமஸ்கரிக்கின்ற பாவத்தை போக்குகின்றவரும், தத்துவத்தை சொரூபமும் தேவ தர்ஷனால் செய்யப்பட்ட ஸ்ரீ காஞ்சிபுர சேத்திரத்தில் இருப்பவரும், பிரம்ம தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட மிகவும் பெரிய அஸ்வமேதையாகத்தால் பூஜிக்கப்பட்டவரும், வேதங்களால் அறியத்தக்கவரும், வேகதி பிரவாகத்தினால் பயம் கொண்ட தனது பிள்ளையான பிரம்மாவை உடையவரும், உலகத்தை காப்பவரும், வேகவதி நதிக்கு கரையை போன்றவரும், உலகங்களுக்கெல்லாம் ஏற்பட்டவரும், குற்றமற்றவரும், யதோத்காரி என்னும் பெயராய் விளங்குகின்றவரும், யஜ்யத்தில் கொடுப்பவரும், அவிச்சை பெற்று கொள்கின்றவரும், யாகத்தை காப்பவரும், பிரம்ம யாக குண்டத்திற்கு பக்கத்தில் இருப்பவரும், புண்ணிய கோடி விமானத்தில் அமர்ந்திருப்பவரும், சரஸ்வதியின் கணவருமான பிரம்மாவின் கொடுக்கப்பட்ட அசுவதத்தின் ஈரத்தால் நனைக்கப்பட்ட உதட்டை உடையவரும், வரமுத்திரை அபயமுத்திரை இவைகளை தாமரை போன்ற கைகளில் உடையவரும், வனமாலையினால் பிரகாசிக்கின்றவரும், சங்கு சக்கரம் இவைகளால் விளங்குகின்ற கைகளை உடையவரும், சரணமடைந்தவரை காப்பவரும், ஸ்ரீ வரதராஜனை நம்மை காக்கட்டும். இந்த தோத்திரத்தினால் பாவங்களை போக்கும், தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் இவைகளை நன்கு கொடுக்கும். இந்த பக்தியுடன் கேட்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகும். நாரத புராணத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ வரதராஜ ஸ்தோத்திரம். இது ஜெயமங்கல ஸ்தோத்திரத்திலிருந்து கூறியது.